கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தலைப்பு பாசைகளை, அருமையான எப்படி பிரிந்தது, பாசைகளை தாறுமாறாக்கின தேவன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தாறுமாறாக்கின தேவன். பூமி எங்கும் ஒரே நோவாவின் காலத்துக்கு அப்புறம் ஒரே பாசையாக இருந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரே பாசையை தான் பேசி கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க பேசி கொண்டிருந்தது மட்டும் பெருசு இல்லை தேவ பிள்ளைகளே. அப்படி இருந்தா ஆண்டவர் அப்படியே அதே ஒரே பாசையாக விட்டு இருப்பார் தேவ பிள்ளைகளே. ஆனா அவங்க இன்னொரு காரியங்களை பண்றாங்க. நம்ம பூமி எங்கும் சிதறி போகக்கூடாது, நம்ம பிரிந்து போகக்கூடாது என்று தக்க வானத்தின் அளவுல ஒரு கோபுரத்தை கெட்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் கூடுகிறார்கள். அப்ப அதை நினைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இதை தேவன் மனுபுத்திரர் செய்யறதை தடைபடாதுன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமியை படைத்து பலுகி பெருகுகள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனால் இங்கே பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரே இடத்துல இருப்போம், நம்ம எங்கேயும் சொதறி போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் நினைக்கிறாங்க. இன்னைக்கு பாசைகள் எப்படி பிரிந்ததுன்னு சொல்லி உலக மக்களுக்கு தெரியாது, தேவனை அறியாத மக்களுக்கு தெரியாது, இந்த வேதத்தை அறியாத மக்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வேதத்தையும் தேவனை அறிந்த மக்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவர்கள் ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா ஆண்டவர் தாறுமாறாக்கி இருக்க மாட்டார். அந்த பாசைகள், பல பாசைகள் வந்திருக்கிறாது. ஆனா பாருங்க தேவ பிள்ளைகளே, அவங்க நம்ம கூடி சிதறி போகக்கூடாது என்று சொல்லி ஒரு இடத்தை கட்டுவென்று நினைத்தார்கள். தேவ பிள்ளைகளே, தேவன் பூமிக்கு கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அப்பா அவர்களுக்குள்ளே கடந்து வந்து அவர்கள் செய்யறது தடைபடாது என்று சொல்லி நினைத்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் தேவ பிள்ளைகளே அந்த மக்களுக்குள்ள அந்த பாசைகளை தாறுமாற ஆக்கினார் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, அவர்கள் கெட்டதை விட்டு விட்டாங்க. ஒருத்தர் பேசுறது, ஒரு குடும்பம் பேசுறது இன்னொரு குடும்பத்துக்கு பேசுற புரியல, அதனால பிரச்சனை. ஆண்டவர் அவர்கள் பாசைகளை தாறுமாற ஆக்கினதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவ பிள்ளைகளே பிரச்சனை வந்து அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போனார்கள் வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றார், பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இங்க ஒரே இடத்துல இருக்காதங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பாருங்க, அநேகர் ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குடும்பத்துல இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, அது தேவ பிள்ளைகளே பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. தேவ பிள்ளைகள், ஆண்டவர் உன்னையும் உங்களையும் என்னை ஒரே இடத்துல இருக்குல்ல, ஒரே இடத்துல ஒளிஞ்சே வைக்கல. தேவ பிள்ளைகளை இந்த பூமியில பல இடங்களுக்கு போகணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, குடும்பம் பெருகிட்டா தேவ பிள்ளைகளே அவர்களை தேவ பிள்ளைகளை பல இடங்களுக்கு போக வேண்டும். ஒரே வீட்டில் இருந்துகிட்டு, ஒரே குடும்பத்தில் இருந்துட்டு தேவ பிள்ளைகளே, ஒரே சபையில நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி என்ன எல்லாம் இங்கே இதே இடத்துல ஆராதிப்போம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பூமியில எங்கும் ஆராதிக்கிற காலம் வந்திருக்கிறதுங்கிறார். அப்படி என்றால் என்ன? இந்த இடத்துல கொஞ்சம் பேர் ஆயத்த சிலர் வந்திருக்க, என் சபையில 50,000 30,000 பேர் வரட்டும், ஒரே இடத்துல. அங்கதான் பிரச்சனை வரும், அங்கதான் கமிட்டியில ஆண்டவர் தாறுமாறாக்குறார். இது தேவன் செய்யற காரியம். ஒரே இடத்துல நம்ம சிதறி போக கூடாது. சிலர் ஐயோ என் சபையை பிரிக்க வந்துட்டான் என்று சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளை இங்க பாருங்க, அவங்க ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைக்க போய் பாசைகளை தாறுமாறாக ஆண்டவர் மாற்றினார். பிரச்சனை அங்கு உருவானது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அநேக குடும்பத்துல தேவ பிள்ளைகளே நாங்க பிரிஞ்சு போறக்கூடாது. என் அண்ணன் தம்பிலாம் நாங்க ஒத்தமா இருப்போம். எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? எங்க அண்ணன் தம்பிய போல இல்ல, எங்க அக்கா தங்கச்சி போல இல்லப்பாங்க. கொஞ்ச நாள்ல சிதறடித்து என்ன, நான் அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். காரணம் தேவ பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கும் போதே நீ தேவ பிள்ளைகளே அந்தந்த இடத்துக்கு நீ போயிடணும். தேவ பிள்ளைகளே,
குடும்பமாகிட்டா கல்யாணம் வேற இடத்துக்கு போயிடணும். ஆண்டவர் வேற இடத்துல அவனை வைக்க ஆசைப்படுகிறார். குடும்பமாக தனியாக வைக்க ஆசைப்படுகிறார். இல்லைன்னா உன் குடும்பத்தில் தாறுமாறு ஆகும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். தேவன் அப்புறம் என்ன சண்டை போட்டு இன்னும் நான் முகத்திலே முழிக்க மாட்டேன் என்று சொல்லி அப்படி சிதறி போவார்கள். இந்த சண்டை ஒரே பாசையாக இருந்தது, ஆண்டவர் ஒண்ணுங்க இல்லை. ஆனால் நம்ம பூமி எங்கும் சிதறி போவாதபடி பாருங்க, இவ்வளவு பெரிய பூமியை வானத்தை படைத்த தேவன் உங்களுக்காக எனக்காக தான் ஆண்டவர் இந்த பூமியை படைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஆனால் நீங்க என்ன பண்ணாவீங்க, ஒரே இடத்துல இருக்கணும் சொல்லி. அதனால தான் தேவ பிள்ளைகளே அந்த பாசைகளை தாறுமாறாக்கினார். சில குடும்பத்துல தேவ பிள்ளைகளை தாறுமாறாக்கி இந்த பாசைகளை இந்த உலகத்திலே நீங்க எவ்வளவோ பாசைகள் பிறந்ததுக்கு காரணம் தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் தான். இன்னும் அநேக பாசைகள் உருவாக்குறதுக்கு நீங்க காரணமா இருந்தாங்க தேவ பிள்ளைகளை. இன்னும் பாருங்க, இன்னும் தேவையில்லாத இதெல்லாம் கொண்டு வர்றாங்க தேவ பிள்ளைகளை. ஏன்னா தேவ பிள்ளைகளை நம்ம தமிழ்நாட்டிலே பல பாசைகளை இன்னும் கொண்டு வரணும்னு நினைக்காங்க தேவ பிள்ளைகளை. பாருங்க, தேவன் நாம ஒழுங்கா இருந்தா எந்த பாசையும் உள்ள வராது. தேவ பிள்ளை ஆண்டு தாறுமாறா ஆக்க மாட்டா. நாம ஒரே இடத்துல இருக்குன்னு நினைக்கும் போது தான் இங்க பிரச்சனை வருது. அதனால தேவன் அந்த இழந்து தேவ பிள்ளைகளை அவன் என்னை செய்கிறது தடைபடான்னு நினைச்சு வந்த உடனே தேவன் இறங்கி அவர்களை தாறுமாறாக்கினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஒருவேளை தேவ பிள்ளைகளை கல்யாணம் முடிஞ்ச உடனே பிள்ளை எங்க வைக்கணும், தேவ பிள்ளைகளை அக்கா எங்க வைக்கணும், அண்ணன் எங்க வைக்கணும், என்ன எந்த ஊர்ல வைக்கணும், நல்ல இடத்த பார்த்து செலக்ட் நீங்களே போய் கொண்டு வச்சுட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா பிரச்சனை வரும், நல்லது கெட்டதுக்கு கூடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு நாரி என்ன பிரச்சனை தேவ பிள்ளைகளை அங்கே நீங்கள் தேவ பிள்ளைகளை பிரிக்கப்படுவீர்கள். உங்க குடும்பம் தாறுமாற ஆகும். எப்படி இந்த பாசைகள் தாறுமாறாக தேவனா ஆக்கணும், அதே போல ஆகும். அதுக்கு இடம் கூடாதபடி இந்த வானத்து பூமி படைத்த ஆண்டவர் இந்த பூமியில அநேக இடங்கள் இருக்கிறது. அந்த இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.